இங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரங்களையும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்ன பண்ணுங்க, சேர கடுவோம். இந்த சொல்றாரு, இந்த இடத்துல சொல்லுகிறாரு, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். சொல்லுங்க, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். நான் சொல்றாரு, நம்ம வீட்டில் குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கிட்ட சுத்தமான தண்ணியில் தான் குளிப்போம். அசுத்தமான தண்ணி, அழுக்கு தண்ணியை எடுத்து உங்கள் அழுக்கை சுத்தம் பண்ண முடியுமா? அழுக்கு தண்ணியில் குளிப்பீங்களா? அதுவே நாற்றம் அடிக்குது, அதை போய் என்ன போய் குளிக்க சொல்கிறீங்க, இன்னும் நாற்றம் வந்துடும். நாற்றம் போடணும், அழுக்கு போடணும், சுத்த ஜலத்தை தண்ணியை கழுவுறோம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது என்ன பண்ணுது, ஏற்கனவே நம்ம பாவங்களுக்காக செஞ்சு இந்த சரீரம் வந்து கரைப்பட்டுச்சு. உள்ளத்தில் ஆவியில் இயேசுவின் ரத்தத்தினால கழுவிட்டார். அவர் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவிச்சு. இப்போது ஆவி புதுசாயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்குன்னா பழையவனெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இந்த ஆவி புதுசாயிட்ட பிறகு இந்த சரீரமோ என்ன பண்ணணும், சுத்தப்படுத்திக்கணும். சொல்லுங்கள், சரீரமோ சரீரம் சுத்தப்படுத்துறதுக்காகத்தான் ஞானஸ்தானம் எடுத்தோம். சொல்லுங்கள், சரீரம் சுத்தப்படுத்துறதுக்கு தான் ஞானஸ்தானம். ஏற்கனவே அந்த பாவத்திலிருந்து இந்த சரீரத்தை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்கு, இந்த பாவத்தை சுத்திகரித்துக்கு தான் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சரீரத்தை பாவத்துக்கென்று கடந்த காலங்களிலிருந்து எல்லா பாவத்துக்கு செஞ்ச கரங்கள், பாவம் செஞ்ச காரம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறீங்க, சரீரத்தை ஞானஸ்தானத்தினால கழுவுகிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சுத்த ஜலத்தினால கழுவுறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைய வந்து குளிப்பாட்டிங்க, குளிப்பாட்டு விட்டுட்டு தொடச்சி கிச்சு பவுடர்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, தப்ப 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 தப்பன்னு போய் சாக்காடில் போய் உக்காருது, கீழே போய் உக்காருனா, இப்போ தானே குளிச்ச, சும்மா உன்னை க்ளீன் பண்ணியிருக்குதா, போய் அந்த இடத்துல போய் உக்காரிய, கொஞ்சமாவது புரியல. கத்தனை கேட்பார், எப்பா உன்னை சுத்த ஜலத்தினால் கழுவி இருக்கிறேன், உன்னை ரத்தத்தினால் ஆவியை கழுவி இருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணு, அந்த தப்பான இடத்துல போய் என்ன பண்ணலாம், நீங்கள் உக்காரலாமா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? அதனால் ஆண்டவர் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அப்போவே உங்கள் சரீரம் சுத்தமாக்கப்பட்டுக்குது. ஹல்லேலூயா. அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கங்க. என்ன காரியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குரியதாக இருக்கிறபடினால நீங்கள் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நாம் திட்டமாக என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரீரம் கர்த்தருக்குரியது. சொல்லுங்கள், சரீரம் என்னதுங்க, கர்த்தருக்குரியது. நீங்கள் தான் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், நீங்கள் தான் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும், சப்மிஷன் பண்ணணும். இயேசுக்கிட்ட எப்படி நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்தோமோ சரீரத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி இந்த சரீரத்தை கொண்டு உமக்கு பிரியமானதை செய்யணும். சொல்லுங்கள், பிரியமானதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் சரீரத்தை பாதுகாப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் சரீரத்தை என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். 2 கொரிந்தியர் வாங்களேன், 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஒன்று. 2 கொரிந்தியர் 6 நினைக்கிறேன். நிறைய காரியம் இருக்குது, எல்லா காரியத்தையும் சொல்ல முடியாது. 2 கொரிந்தியர் 6. எடுத்துட்டீங்களா? 16. ஆ 13 அப்படியே வாசிங்களேன். சொல்லுங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது பாருங்க. இப்போ வந்து
இந்த சரீரத்தில் நுகம் அப்படின்னு சொல்லுது. நுகம்னா கமிட்மெண்ட். நுகம் என்றால் யோக். நுகம் என்றால் மாடை வந்து அந்த யோக்கை வச்சு என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க, பூட்டுறாங்க. திருமணம் என்பதும் அந்த ஒரு பந்தத்தில் வந்து என்ன பண்ணுது, பூட்டப்படுகிற ஒன்றா என்ன பண்ணுது, ஒன்றுது. இப்போ திருமணத்துக்காக இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனோடு கூடவும் மனுஷியோடு கூடவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு என்ன பண்ணாதீங்க, பாண்டேஜ் ஆகாதீங்க, பிணைக்கப்படாது. சில பேர் இல்லைங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு ரட்சிப்புக்குள்ள நடத்திக்கலாங்க. ரட்சிப்புன்னா இவர் தான் நடத்துறாரு பாரு, இவர் தான் ரட்சி கொடுக்குறாரு, ஏசு தானே ரட்சிக்கிறவர், இவர் கல்யாணம் கட்டினா ரட்சிப்பு கொடுத்துருவாரா இவர் நினச்சா? இன்னைக்கு அத்தனை பேர் அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, வீடே நரகம். இந்த சைடு லெஃப்ட் போவாங்க, இந்த சைடு ரைட்டு போவாங்க. இது நான் விற்கிறத தான் ஆராதிப்பேன், மாதாவை தான் வைப்பேன், ஃபாதரை கூட்டினுவான், கூட்டின்னு வந்து நான் கேனில் ஏற்றுவேன், கேனில் ஏற்றி நான் என்ன பண்ணுவேன், இதை தான் செய்வேன். இவரு நான் சொல்ல இல்லை இப்படி தான் செய்யணும். ஒரே சண்டை. வீட்டில் நிம்மதியை என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. அதனால அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாது இருப்பாங்க. நீதிக்கும் அநீதிக்கும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் போதுமா? நீ நீதி, நீ கிறிஸ்து, நீ விசுவாசி. பங்கு என்னது, பங்கம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களோட வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் எல்லாம் யாருங்க, ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய். ஏற்கனவே என்ன சொன்ன, சரீரம் யாருதுங்க, தேவனுடைய ஆலயம், கிரயத்து கொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நீங்க கிறிஸ்து, நீங்க விசுவாசி இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க நீதி, நீங்க இப்படியா இருக்கிறீங்க. ஆனபடியால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல மட்டும் அசுத்தம் எதுங்க, அசுத்தம் இந்த சரீரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அசுத்தமான காரியங்களை செய்ய கூடாது. சொல்லுங்க, அசுத்தமான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா உங்க சரீரம் கிரயத்து கொள்ளப்பட்டது, வாங்கப்பட்டது, கிறிஸ்துவின் ஆலயம், கிறிஸ்துவனுடையது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப அப்படி இருந்துட்டு நீங்க அசுத்தமானதை, ஆகையால் நீங்கள் அவன் பிரிட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். சொல்லுங்க, தொடாது பாருங்க. இந்த சாலமன் வந்து என்ன பண்றான், நிறைய மனைவி கட்டியிருந்தான், அது இஸ்ரவேல்லே கட்டியிருந்தான், ரைட். அப்புறம் பார்வோன் குமார்த்தியெல்லாம் கட்டிட்டான், பெரிய ஆலயத்தை கட்டினான், கனவுல பேசினார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், எல்லாம் பண்ணார். பட் ஆனால் அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி என்ன பண்ணுது, பிரிஞ்சு போச்சு, ராஜ்யம் பிரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, எப்போ அவன் அந்நிய தேவதைகளை வணங்க ஆரம்பித்தான், அவன் வந்து என்ன பண்ணுறான், பெஞ்சாதிகளை கேட்டு என்ன பண்ணுறான், தப்பான வழியில் போக ஆரம்பித்தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்தி இருப்பீர் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்ன பண்றாரு, 2 ட்ரிப் சொல்றாரு. உங்க சரீரத்துக்கு நீங்க சரியா வச்சு எந்த விதத்தில் திருமணம் வந்தமானாலும் எந்த விதத்திலும் பாருங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சொல்றேன் பாருங்க, நீ அவிசுவாசியோட ஃப்ரெண்ட்ஸ் நீ ரொம்ப இருந்துச்சுன்னா அவன் உன்னை வலிச்சுன்னு போயிடுவான் அவன் செய்யறதுக்கு. கிறிஸ்தவர்களோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னா உன்னை ஒழுங்காக கோயிலுக்கெல்லாம் அனுப்புவான். தப்பான ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ இருக்குதோ உன்னை தப்பான விதத்தில் என்ன பண்ணிவிடுவான், அவன் நடத்தி கொண்டு போயிடுவான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ரட்சிக்கப்பட்டேன், வெளியே பாய் தோத்திரம் அவ்வளோதான், நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன், அவன் வேணா இங்கே உள்ளே வரலாம், நான் அங்கே என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பெரிய மாற்றம். திரும்பி பார்க்காதன்னு சொல்லிக்கிறார். யார? உப்பு தூணம் ஆயிட்டான். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதாவது கிடைக்கும், சாபம், தேவ பிரசன்னத்தை இழந்துடுவீங்க. தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, 10 பைசா லாபத்துக்காக பஞ்ச காலுக்காக எந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, அப்படி செஞ்சிடவே
தேவ பிரசனம் உங்களுக்குள்ள இருக்குது. தேவன் வாசம் பண்ணுறாரு. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு குமார குமாரத்திங்களா இருப்பீர்கள் அப்பொழுதுன்னு சொல்கிறார். பென், நீ எப்போ இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறியோ அப்போது நான் உங்களை குமார குமாரத்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு குமார குமாரத்திகளா என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு குமாரா இருக்கிறீங்க. அப்புறம் அசுத்தமானதை நான் சரீரத்தை தொட மாட்டேன், செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், விற்கிறதுக்கு போய் என்ன பண்ண மாட்டேன், கும்பிட மாட்டேன், ஒரு இதை பண்ண மாட்டேன், நிறைய காரியம் இருக்குது. இதெல்லாம் என் சரீரத்தினால என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே எந்த நாளும் ஆசீர்வாதம் வந்து தங்கும். சொல்லுங்க, தங்கம். அதை விட்டுட்டு எப்படி வேணா வாழுவேன், என்ன வேணா செய்வேன் அப்படின்னா சரீரத்தை கொண்டு அப்போ நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு புருஷனா புருஷியா நம் மூலமாக ஒரு நன்மையை உண்டாக்கும் குடும்பத்துக்குன்னா என்ன முடியவே முடியாது. கொஞ்சம் புத்திமதிகளாக கொஞ்சம் கசப்பான மருந்து தான், மருந்துனாலே கொஞ்சம் கசப்பு தான், ஆனால் சுகமாக்கும். என்னதுங்க? சுகமாக்கும். ஊசினா வலிக்க தான் செய்யும், சுகமாக்கும். பாவக்கன்னா கசக்கத்தான் செய்யும், பூச்செல்லாம் என்ன பண்ணிட்டோம், எடுத்துரும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால சரீரத்தை நீங்கள் தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். காதை திருப்பி கையை திருப்பி இதை செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டார். நம்ம சொல்கிற புத்தியில் நம்ம பிள்ளைகளை கேட்குறோமே, அறிவில்லை அவன் சொன்னால் செஞ்சிருவியா, கேட்குறோமா இல்லையா? அதே போல தான் இன்னைக்கு உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க, நீதிக்கென்று ஒப்பு கொடுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ள பிழைத்து இருக்கிறீங்க, பாவத்துக்கு மரிச்சிருக்கிறீங்க. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இருங்க, சரீரத்தை ஜெயிங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஒரு குதிரையை அந்த மூக்கணாங்கயிறை போட்டு இழுத்து பிடிக்கிறான் பாரு. அவ்வளோ பெரிய குதிரையை அந்த மூக்கணாங்கயிறு போட்டு அப்படி இழுத்து பிடிச்சான்னா அதுதான் குதிரை அவனுக்கு கட்டுக்கணுங்கிடும், ஒன்றுமே செய்யவே முடியாது. அதே போல் உங்கள் சரீரத்தை எப்படி ஒன்றா வாழணும் அப்படின்னு விடாமல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இழுத்து பிடிக்கிறது தான் நீங்கள் இழுத்து பிடிக்கணும். அதை எப்படி ஒன்றா வாழ்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. சில பேர் தூக்கத்துக்கு விட்டு கொடுக்குது, ஆராதிங்கன்னா இல்லைங்க தூக்கமாக வருதுங்க, நல்லா தூங்கலான்னுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. அதே ஒரு தூக்கினா, ஏய் வா பீச்சுக்கு போகலாம், தோப்பார் இங்கே போகலாம், அது மற்றதுக்கு என்ன வாங்க. சில பேர் கல்யாணங்குது பிரியாணி போகிறோம், உடனே வந்துடுறது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு. எத்தனை பஸ் வேணா பிடிக்கிறேன், ஓடுறேன். இப்போ பக்கத்தில் கோயில் இருக்குது, எதிர்க்க பார்ப்பா ஒரு சின்ன தடை இருக்குதுப்பா, வானத்தை பாரு கொஞ்சம் மேகம், இன்னைக்கு வானம். காற்றை பார்க்குறேன் விதைக்க மாட்டான், மழையை பார்க்குறேன் அறுக்க மாட்டான். நான் சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி போடுங்க, குப்பையெல்லாம் எடுத்து போடுங்க. மனசாட்சிக்கு விரோதமாக மனசாட்சி பேச ஆரம்பிச்சதுன்னா விசுவாசிக்க முடியாது. மனசாட்சி பேச ஆரம்பிக்கும் சில நேரத்தில், நீ செய்கிறது தப்புமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். அப்படி தப்பாக பேச ஆரம்பிச்சிச்சுன்னா உன்னால் விசுவாசிக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதனால் உங்கள் மனசாட்சிக்கு பங்கம் வைக்காமல் ஒழுங்காக நடக்க பாருங்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், மகிமைப்படுத்த முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரீரத்தை ஆண்டவரை கொண்டு என்ன ஒன்றா செய்யலாம் இல்லை. சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். ஆண்டவரே, நீதிக்காக இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, சரீரம் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்குது, கிறிஸ்துவோடு கூட மரித்து இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சரீரத்தை ஆண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவரே அன்பு மக்களுக்கு நீங்கள் தந்தருளும்படியாக, சரீரத்தினாலும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை, போக்குவரத்தை, சரீர சுகத்தை, பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை ஆரோக்கியத்தை நீங்கள் தந்தருளுங்க.
துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் துக்கங்களிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து எடுத்து போடும். ஆண்டவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் சுகமாக்குங்க. வர தடையாக இருக்கிற எல்லா தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரை. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord.